அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் சொல்லப்போகும் கதை யமனே அஞ்சுவான். ஒரு அரசன் தன்னுடைய அரண்மனையில் யாகம் செய்து கொண்டிருந்தான். யாகத்தில் பலியிடுவதற்காக ஒரு ஆட்டை பிடித்து கட்டி வைத்திருந்தான். தன்னை கொல்லப் போகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு ஆடு கத்த ஆரம்பித்தது. பக்கத்தில் இருந்த ஒரு பண்டிதரை பார்த்து அரசன், ஆடு என்ன சொல்கிறது என்று கேட்டான். அதற்கு பண்டிதர், இந்த அரசன் என்னை பலி கொடுக்க விரும்புகிறான். யாகத்தில் பலியானால் நான் ஸ்வர்க்கம் போவேன் என்று இங்குள்ளவர்கள் கூறுகிறார்கள். நான் சொர்க்கம் போக வேண்டுமென்று இந்த அரசனை கேட்கவில்லையே. யாகத்தில் பலியானவர்கள் ஸ்வர்க்கம் போவது உண்மையானால் அரசன் தன் பெற்றோர்கள், பிள்ளைகள், உறவினர்கள் இவர்களை பலி கொடுத்து அவர்களை ஸ்வர்க்கத்திற்கு அனுப்ப வேண்டியதுதானே என்று ஆடு சொல்கிறது என்றார். இதை கேட்ட அரசன் ஆட்டை அவிழ்த்துவிட சொன்னான். அன்றிலிருந்து யாகத்தில் பலியிடுவதை நிறுத்தினான். அன்பானவர்களே, சாகின்ற மனிதனுக்கும் சாகாத யமனுக்கும் இடையே நடைபெறுகிற போராட்டம்தான் வாழ்க்கை. அந்த போராட்டத்தில் மனிதன் சலித்துப் போகிறான். இளைத்து களைத்து இறுதியில் தன்னை சாவின் கையில் ஒப்படைத்துக் கொள்கிறான். மனிதன் வாழ்ந்த வாழ்வு காற்று போல கரைந்து போகிறது. ஆனால் அவன் விளைந்த நல்ல பண்புகள், நல்ல நெறிகள் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. வாழ்ந்த காலத்தில் பிற உயிர்களை கொல்லாதவனை, வதை செய்யாதவனை வரலாறு வாழ்த்தும். இந்த வையகம் வணங்கும். கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல், செல்லாது உயிருண்ணும் கூற்று. இது திருக்குறள். இதன் பொருள், கொலை செய்யாமை என்னும் அறத்தை மேற்கொண்டு வாழ்பவனின் வாழ்நாளில் உயிரை கொண்டு செல்லும் சாவு என்ற கூற்றுவன் கூட அவன் உயிரை பறிக்கச் செல்ல மாட்டான். நன்றி, வணக்கம்.